ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிங்கோ பிங்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வேலியிலேருந்து கேஸ்ட் அயர்ன் ப்ராடக்ட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ இண்டஸ் வேலியில் வந்து இப்போ சூப்பரான ஆஃபர் போயிட்டுருக்கு. நான் வாங்கின ஆஃபர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலரி டே சேல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர். அதில் தான் நான் வாங்கியிருந்தேன். அதில் 15% வரைக்கும் நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடச்சிது. நான் இந்த ஆஃபரை எதில் பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ஆட் வந்துச்சு. ஸோ அதில் பார்த்து தான் நான் வந்து வாங்கினேன். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ ஆர்டர் பண்ணி ஒரு 4 to 5 டேஸ்லேயே வந்து எனக்கு வந்துருச்சு. பேக்கிங்லாம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. நான் வந்து கேஸ்ட் அயர்ன் வாங்குறது என்னோடய ரொம்ப நாள் ஆசை. இண்டஸ் வேலியில் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து இண்டஸ் வேலியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆல்ரெடி நான் வந்து மேயர் பிராண்டில் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து பார்த்திங்கன்னா கடாயும் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணக்கூடிய பேன், இது ரெண்டுமே வந்து நான் ஒரு காம்போவாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கினப்போ 7000 ரேஞ்சில் இருந்தது. ஸோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. மேயரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடாய் வந்து நல்ல ஹெவி பாட்டமாக இருக்கும். ரொம்ப லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ மேயர்லேயே தான் கேஸ்ட் அயர்னும் நான் வாங்குகிற ஐடியா இருந்தது. கார்ட்டில் கூட நான் போட்டு வச்சுருந்தேன். அமேசான்லேருந்து தான் நான் வந்து மேயர் பிராண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ மேயர் பிராண்டில் வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கேஸ்ட் அயர்ன் வந்து பார்த்திங்கன்னா மேயர் பிராண்டில் சூப்பராக தான் இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ் வேலியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் மேயர் பிராண்டில் வாங்குறது, இண்டஸ் வேலியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ப்ராடக்ட் நம்ம வாங்கிடலாம், 2 பொருள் நம்ம வந்து வாங்கிடலாம். ஸோ இப்போ ஆஃபர்ன்றதுனால நான் வந்து இதை வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருந்தது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு வெயிட்டு, செம்ம வெயிட்டு, தூக்கும் போதே தெரியுது. நல்ல ஒரு வெயிட்டாக இருந்துச்சு. பேக்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்டோட சைஸு, டைமென்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணும்போது டீட்டெயில்ஸ்லேயே நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன சைஸ் அப்படிங்கிறது. நான் வாங்கின கடாயும் இந்த ஸ்கில்லட்டும் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 26 சென்டிமீட்டர் அதுதான். ஸோ கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டீப்பாக இருக்குது. நீங்கள் நான்வெஜ் எது குக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஹீட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து நல்லாவே இருக்கும். குக் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன ஃப்ரீயாக வந்தது இந்த சைனீஸ் வாக். இது வந்து நமக்கு ஃப்ரீ. இது ரெண்டுமே வாங்கினா அந்த சைனீஸ் வாக் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இது ரெண்டுமே கேஸ்ட் அயர்ன், அது வந்து அயர்ன். கேஸ்ட் அயனுக்கும் அயனுக்கும் வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா, அயன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைச்சு முடிச்சுட்டு அதை ஆயிலெலாம் போட்டு அப்ளை பண்ணி நம்ம வைக்கணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக துரு பிடிச்சிரும். கேஸ்ட் அயன் வந்து உங்களுக்கு அப்படி இல்லை, அந்தளவுக்கு துரு பிடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ சீசனிங், அதாவது சீசன் பண்ணியே வருது நமக்கு. நம்ம வாஷ் பண்ணிவிட்டு டைரெக்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சீசனிங் பண்ணுறது அப்படின்னா என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆனியனை சாப் பண்ணி ஆயில் ஊற்றி நல்லா அதை ஃப்ரை பண்ணணும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். அப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டால் அதுதான் சீசனிங். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கஞ்சி தண்ணி ஊற்றி வைக்கிறது, அரிசி கழுவுன தண்ணி ஊற்றி வைக்கிறது, அதுவும் பண்ணலாம். அப்புறமா கோக்னட் இருக்குது இல்லைங்களா, தேங்காய் துருவி போட்டு அதையும் நம்ம வந்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தும் எடுக்கலாம். அதுவுமே சீசன் பண்ணக்கூடிய மெத்தட் தான். நம்ம எது வேணாலும் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த கடாயும் இந்த ஃப்ரையிங் பேன் மட்டும் பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயர்ன். இது ரெண்டுமே சீசனிங் பண்ணி வருது. இந்த சைனீஸ் வாக் வந்து அயனு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உடன் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு வளையமும் இருக்குது பாருங்கள், அது வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. எந்த ஒரு டேமேஜுமே இல்லை. நல்லா ஒரு சூப்பரான பக்கா பேக்கிங்கில் வந்தது. நம்ம வந்து பழைய காலத்து முறை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாச்சு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலலாம் என்ன பொருள் வந்து பயன்படுத்தினாங்களோ அதே தான் இப்போ வந்து நமக்கு மறுபடியும் வந்து வேறு மாதிரியில் நமக்கு வந்து கிடைக்கிது. அயன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே நம்ம பூமியில் கிடைக்கக்கூடியது தான். இந்த கேஸ்ட் அயன்றது என்னென்னு பார்த்திங்கன்னா இரும்பு, அதாவது அந்த அயனை வந்து பார்த்திங்கன்னா உருக்கி அது ஒரு 2-3 வாட்டி ப்ராசஸ் பண்ணுவாங்க. 2-3 வாட்டி ப்ராசஸ் பண்ணி அச்சில் வந்து ஊற்றி எடுக்கிறது தான் வந்து கேஸ்ட் அயன் சொல்லுவாங்க. வார்ப்பிரும்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் கேஸ்ட் அயன். ஸோ கேஸ்ட் அயன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹீட் வந்து சீக்கிரமாக வந்து ஒரே மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ அதுதான் வந்து கேஸ்ட் அயனை பொறுத்த வரைக்கும். டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். மண் பாத்திரத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும், அதே போல் அயனில் சமைச்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு, பித்தளை பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு, ஒரு பாத்திரத்துக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும். இரும்பு பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது, நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ இதுதான் நான் வாங்கின ப்ராடக்டோட பில்லு, இதுலேயே போட்டிருக்கு பாருங்கள். நான் வாங்கினது 2379, அதாவது 2380 அந்த ரேஞ்ச் வந்தது. ஸோ இதுக்கு ஃப்ரீயாக நான் சொன்ன அந்த சைனீஸ் வாக் வந்து ஃப்ரீயாக வந்தது. ஸோ இதுதான் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.